புதுசாக வந்து ஃப்ளோரான் வாங்கியிருக்கேன். அதை வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடந்த ஒரு 4-5 வருஷமாக வந்து ஃப்ளோரான் வாங்குவேன், அதை வளர்ப்பேன், அதுக்கப்புறம் சேல் பண்ணுறேன், அதுக்கப்புறம் புதுசு வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளோரான்ஸ் நிறைய வந்து சேஞ்ச் பண்ணி வளர்த்துருக்கேன். அது எல்லாத்துக்குமே வந்து பேர் வச்சுருக்கேன். அதில் ஒரு சில பேர் வந்து எல்லார் மைண்ட்லேயும் நிற்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ ரங்கீலா அப்படின்னா அந்த ரங்கீலா ஃப்ளோரான் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். மீட் பால் ஸோ லாஸ்ட்டாக வந்து வச்சுருந்தேன். இது வரைக்கும் வந்து இறந்தது கிடையாது. இத்தனை ஃப்ளோரான்ஸ் வந்து சேல் பண்ணி மாற்றிருக்கேன், பட் இது வரைக்கும் இறந்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மீட் பால் வந்து இறந்துட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த புது ஃப்ளோரான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுதான். ஸோ அது என்ன வகை, கம்ஃபாவா இல்லை மேக்மாவா இல்லை எஸ்ஆர்டியா கேஎம்எலா என்ன வகை அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே தப்பாக தான் கெஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ன வகை அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மீட் பாலை பற்றி பார்த்துடலாம். ஸோ மீட் பால் வந்து எப்படி இறந்துச்சு அப்படின்னா, வந்து அதுக்கு டைல் கிடையாது, சரிங்களா. ஸோ ஃபின்ராட் வந்து டைல் வந்து அரிச்சிருச்சு. ஸோ லுக்காக இல்லை. நான் வீடியோவில் எப்பயுமே காட்டணும் அப்படின்னா ஃப்ளோரான் வந்து நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். வாங்குறப்பயுமே வந்து நல்ல குவாலிட்டியானதாக வந்து தேடி வந்து வாங்குவேன். ஸோ மீட் பால் வந்து டைல் அரிச்சோன்னே எனக்கு வந்து அது பிடிக்கல, அதாவது வீடியோவில் காட்டுறதுக்கு பிடிக்கல. ஸோ எப்போ அதுக்கு டைல் போச்சோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ளவரான் வீடியோஸே வந்து நான் போடுறதை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என்கிட்ட காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ளவரான் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃப்ளவரான் வீடியோஸே வந்து நிப்பாட்டிட்டேன். ஸோ சேல் பண்ண ட்ரை பண்ணப்போ சேல் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஸ்விம் பிளாடர் வந்துருச்சு. ஸோ ஸ்விம் பிளாடர் அதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மெடிசன்ஸ்க்கு ஒரு 1000 ரூபாய் வந்து செலவு பண்ணணும். இது 1000 ரூபாய்க்கு இந்த ஃப்ளோரானை சேல் பண்ண பார்த்தே சேல் ஆகலை. ஸோ இந்த சமயத்தில் இதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி மெடிசன்ஸ் வாங்கி இதை சரி பண்ணணுமா அப்படின்னு நினச்சேன். ஆல்ரெடி வந்து இது வாங்கினதுலேருந்து இதுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சரியாகி போய் அப்படி மாறி மாறி வந்து அது பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இயற்கையாக வந்து அதுக்கு இம்யூன் இல்லை. ஸோ இப்படி ஒரு ஃப்ளோரானை இவ்வளோ செலவு பண்ணி சரி பண்ணாலும் பின்னாடி எதனா பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ அதனால் வந்து இதுக்கு எந்த விதத்துலையும் நான் செலவு பண்ணலை. ஸோ வீட்லேயே வந்து சால்ட்டு பாத்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்ராட்டுக்கு வாங்கின மெடிசனை வந்து இதுக்கு போட்டுட்டு இருந்தேன். ஸோ இதை தான் வந்து மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தேன். ரெக்கவர் ஆகலை. வயிறு உப்பி ரொம்ப மோசமான நிலையில தான் இறந்து போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளோரான் இறந்தது கிடையாது. ஒரே ஒரு ஃபீமேல் வந்து இறந்துருக்கு. பார்ட்டிஷன் கிளாஸ் சாஞ்சு மேல் வந்து அடித்து ஒரு ஃபீமேலை கொன்னுருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ஃப்ளோரான் இறந்துருக்கு. அதை தவிர்த்து வேறு எதுவுமே இறந்தது கிடையாது. இப்போ மீட் பால் தான் உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது இறந்துருச்சு, அது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு மாதத்துக்கு ஃப்ளோரான் வாங்க வேணாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பட் வீடியோ எடுக்க போயிருந்தேன். அங்கே வந்து கிளம்புறப்ப நைட்டு வந்து கடையெல்லாம் மூடிட்டு கிளம்புறப்ப வந்து திடீர்னு ஓகே ஃப்ளோரான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உடனே வாங்கினது தான் இந்த ஃப்ளோரானு. ஸோ இதுக்கு நேமே வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்ச எல்லா பேருமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முத வந்து பியூட்டி, பீஸ்டி, அதுக்கப்புறம் பப்ளு, ரங்கீலா, மீட் பால். ஸோ அதுக்கப்புறம் இவர் இருக்காரு. ஸோ இவருக்கு நான் சாஃப்டாக யோசிக்கல, வைப்பர் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். அதாவது வைப்பர் அதோட பேர், சரிங்களா. ஸோ வைப்பர்னா வந்து விஷத்தன்மை உள்ள பாம்புன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சாஃப்டாக வச்சுமே இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைப்பர்னு வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே நேமுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பேன். முக்கியத்துவம்னா அது நல்லா இருக்கணுன்றதோட எல்லாரும் மைண்ட்லேயும் நிற்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இது வந்து வைப்பருன்றது நிற்கும் தான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதை கொஞ்சம் நான் லாங்காக தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா ஃப்ளோரான்ஸ் மாற்றி வளர்க்கணும் அப்படின்ற ஐடியாலாம் இப்போ எனக்கு இல்லை. ஸோ இவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் கிட்ட வந்து என்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து ஃபிஷ் டாக்டர் அவர்கிட்ட இருந்தால் வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக வந்து மெடிசன்ஸ் வச்சு அவர் ஃபார்மில் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அப்போ வந்து விசிட் பண்ணப்போ பார்த்து பிடிச்சி வந்து நான் வாங்கியிருந்தேன். இதை வந்து வாட்ஸ்அப்பில் அத்தனை பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இதே குவாலிட்டியில் இதே மாதிரி டியூல் டோன் பேட்டர்னில் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ ஒரு பேரண்ட் ஒரு ஃபீமேல் காமிச்சாரு, அதுலேருந்து இந்த மாதிரி டியூல் டோன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கலர் பேட்டர்னில் அவர் நிறைய வச்சிருக்காரு. ஸோ வேணும் அப்படின்றவங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. இது வந்து 1000 அந்த ரேஞ்சில் இருக்கு. 900, 1000, 1100. ஸோ அதோட கலரேஷன் குவாலிட்டியை பொறுத்து ப்ரைஸிங் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ வேணுன்றவங்க அவரை கான்டாக்ட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலான ஒரு டியூல் டோன் எஸ்ஆர்டி அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஆர்டின்னு சொல்ல முடியாது. பேரண்ட் வந்து எஸ்ஆர்டிக்கும் வந்து மேக்மாக்கும் கிராஸ் பண்ணது. ஸோ குட்டியை வந்து மேக்மா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மேக்மா, சரிங்களா. பட் இதோட கலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கம்ஃபா மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் எடுத்தேன். இதை யூனிக்காக இருந்துச்சு. சாதாரண ஒரு எஸ்ஆர்டிக்கும் கேஎம்எல் அப்புறம் மேக்மாஸ் இதிலேருந்து தனித்துவமாக வந்து கம்ஃபா மாதிரி இதுக்கு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஜென்ஸோலேயே கம்ஃபா பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் வந்து இதை வாங்கிட்டேன். அண்ட் குவாலிட்டி, ஹம்ப்பு, கலரேஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த எல்லா கம்ஃபாஸில் வந்து எனக்கு ஹெட் ஓவர் போல்ஸ் இருக்கும், சரிங்களா. அதனால் அவர்கிட்ட வந்து ஹெட் ஓவர் போல்ஸ் மண்டை ஃபுல்லாக போல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து மீன் இருக்கான்னு கேட்டேன்.
நீ ரொம்ப எதிர்பார்க்குறப்பா அப்படின்னாரு. கடைசி ஒரு 2 ஃப்ளோராக தானே நான் கம்ஃபாக வச்சுருந்தேன், அதுக்கு முன்னாடி தானே வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ மீண்டும் பழசையே வந்து எடுத்து வளர்த்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வளர்த்துருக்கேன். இந்த டைம் வந்து எனக்கு வித்தியாசமாக நான் இம்போர்ட்டட் ட்ரை பண்ணலாமான்னு யோசித்தேன். ஏன்னா இம்போர்ட்டட் நான் இது வரைக்கும் வாங்கி வளர்த்ததே கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒன்று வாங்கினேன், அதுவும் எனக்கு பிடிக்கல, டக்குன்னு அதை வந்து அந்த டைமில் சேல் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட்டட் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம், அது எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம அதை பற்றியும் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஓகே, ஸோ வித்தியாசமாக வாங்குறதுல இந்த டைம் ஜென்ஸுவாக வாங்கியிருக்கேன். வாங்கி வந்து ஒரு 5 நாள் ஆகுது. ஒரு 2.5 இன்ச்சு கிட்ட இருந்துச்சு, இப்பயும் அதே 2.5 இன்ச்சு தான் இருக்குது. கொஞ்சம் வந்து வளர்ந்த மாதிரி தெரியுது. 3 இன்ச் இல்லை, 3 இன்ச்சோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ வாங்கினப்போ கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு என் விரல் சைஸ் தான் வந்து இருந்துச்சு. பட் நான் ஹெவி ஃபீடாக கொடுத்தேன். வாங்கின மறுநாள்ல இருந்தே வந்து புல்லட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போத்துலேருந்தே வந்து ஃபீடை வந்து ஹெவியாக போட்டேன். ஏன்னா வீடியோவில் காட்ட போகிறேன், ஸோ காட்டுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹெவி ஃபீட் போட்டேன். ஹெவி ஃபீட்னா காலையில் ஒரு 2-3 பில்லட்டு போடுவேன். அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து அதுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 பில்லட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை கிட்ட வந்து அதுக்கு எப்போல்லாம் டைஜஸ்ட் ஆகிறத பார்க்குறோன்னு ஒரு 2 பில்லட்டோ இல்லை 3 பில்லட்டோ, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட பசிக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் போட்டு இப்போ வந்து ஒரு 5 நாளாக க்ரூம் பண்ணியிருக்கேன். ஸோ 5 நாளில் நல்ல ரிசல்ட்டு, 5 நாளுக்கே வந்து எனக்கு க்ரோத் தெரியுது. ஸோ இது வீடியோவில் பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஏன்னா பாடி ஸ்ட்ரக்சரும் ஓரளவுக்கு அடல்ட் மாதிரி வந்துருச்சு, ஹம்புமே வந்து இருக்குது. அதனால க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கிறப்ப பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஃப்ளோரான பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து ஒரு சின்ன சைஸ் தான், என் விரல் சைஸ் தான் இருக்கும், என் நடுவரல் சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து சின்னதான். சைஸ் தெரியணுன்றதுக்காக அப்பப்போ டேங்கே வந்து ஃபுல்லாக காட்ட பார்த்துருப்பேன். அப்போ வந்து பாருங்கள் சைஸ் ஓரளவுக்கு தெரியும். ஸோ டேங்க்கில் குட்டியோண்டா சுற்றிட்டு இருப்பாரு. ஓகே, ஸோ விஷுவலாக காட்டுறதுக்கு நமக்கு இப்போ ஒரு ஃப்ளோரான் குட்டி கிடச்சிருச்சு. ஸோ இவரை காமிச்சு இனி ஃப்ளோரான் கண்டென்ட்ஸ் முன்ன மாதிரி கண்டினியூவாக வந்து போட பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.